ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு சார் சமையல். இப்போ நம்ம இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைனால சரி ஒரு சின்ன கறிக்கடை மினி லாக் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடைக்கு பக்கத்தில் இருக்கிற கறிக்கடைக்கு எலும்பு எடுக்கலாம். இன்றைக்கி பனியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எலும்பு எடுத்து சூப்பு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு வந்தோம். அங்கே வந்தப்போ சரி ஒரு வீடியோவும் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளேயும் நான் போகிறதுக்குள்ளேயும் தலை, கால், ஈரல் எல்லாமே விற்றுருச்சு போல இருக்குது. நான் தான் மறந்துட்டேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு போகிறப்ப எல்லாமே விற்றுருச்சு. ஆனால் இந்த பயலோட கடை ஒரு 4-5 வருஷமாக எந்த ஒரு ஆடம்பரமும் இல்லாமல் ரொம்ப அமைதியாக ரொம்ப நேர்த்தியாக ஒரு அருமையான விஷயமா கடை பண்ணிகிட்ருக்காப்புல, கடை நடத்திட்டுருக்காப்புல. இப்போ 100 ரூபாய்க்கு நம்ம எலும்பு கேட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா 2 பேர் தாராளமாக நல்லா சாப்பிட்லாம். அப்படிங்கும்போது காசை பார்க்காம மனுஷர்களை சம்பாதிச்ச ஒரு விஷயம். அதனால் நம்ம மதுரையில் இந்த கடச்சநேந்தலில் தான் இந்த சுல்தான் மட்டன் ஸ்டால்னு சொல்லிட்டு இந்த கடை இருக்குது. இவ்வளோதான் கடை. ஆனால் வியாபாரத்தை ஒரே இடத்துல நல்லபடியாக நடத்திக்கிட்டு இருக்காப்புல. நமக்கு கொஞ்சம் கம்மியான காசு அப்படின்னாலும் கூட, நிறைவான காசுனாலும் கூட நிறைவாக இருக்கும். அதோட தன்மை நல்ல நிரப்பமாக கொடுப்பாப்புல. அதனால் நம்ம பெரிய கடைகளுக்கு தேடி போகாமல் இந்த சின்ன கடைகளில் நம்ம வாங்கினோம்னா நமக்கும் கொஞ்சம் கூட கிடைக்கும், அவங்களுக்கும் கொஞ்சம் வியாபாரமும் நடக்கும். அப்படின்றனால நான் இந்த கடையில் வாங்குறது. எலும்பு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படின்னு பார்க்கும்போது எலும்பு கழிச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாப்புல. சரி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், எலும்பை கொஞ்சம் கழிச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அதில் வேறவங்களுக்கு அறுத்து கொடுத்துருந்தாப்புல. நீங்களும் இந்த மாதிரி மதுரைக்கு வந்தால் கடச்சநேந்தலில் உங்களுக்கு ஆர்டரில் பண்ணிக்கோங்க. பாய், see you.